வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் இஞ்சியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம தினமும் இஞ்சியை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாள் அந்த ஆயுட்காலம் தான் அதிகரித்துக்கலாம். ஏன்னா எந்த நோயுமே வராமல் இஞ்சி நம்மளை பாதுகாக்கும். ஸோ இஞ்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இஞ்சி டீயை எப்படி வேணால் எடுத்துக்கலாம், இஞ்சியும் எப்படி வேணால் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி நீங்கள் இஞ்சி டீ மாதிரி பயன்படுத்தலாம். இஞ்சி சாறு கூட தேன் கலந்து நீங்கள் சளிக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சமையலில் இஞ்சி தட்டி போடலாம், இஞ்சி துவையலாகவும் சேர்த்துக்கலாம். அப்போ போதுமான அளவுக்கு நீங்கள் இஞ்சி எடுத்துக்கொள்ளும் போது குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக இஞ்சி உங்களுக்கு அளிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிமாங்க உங்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம். செரிமானம் மற்றும் வயிறு தொடர்பான கோளாறுகளிலிருந்து விடுபடுவதற்கு இஞ்சி நம்மளுடைய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். இஞ்சி பார்த்தீங்கன்னா சிறந்த ஜீரண ஊக்கிங்க. இது வயிற்று மந்தம், அஜீரணம், வாயு தொல்லை மற்றும் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது செரிமானம் சார்ந்த கோளாறுகளால், வயிறு சார்ந்த கோளாறுகளால் இருக்கீங்கன்னா இஞ்சியை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இஞ்சி அந்த சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்ய வைக்கும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிவிடும். உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கமோ, கடுமையான மலச்சிக்கலோ, வயிற்று வலியோ, வாயு பிரச்சனையோ, வயிற்று பொறுமலோ எதுவுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய ஒட்டுமொத்த குடல் வயிறு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான மண்டலத்தையே தொடர்ந்து ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கெல்லாம் இஞ்சியை எப்படியாவது உங்களுடைய உணவுகளை தினமும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குமட்டல் மற்றும் வாந்தி பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் இஞ்சியை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த குமட்டல், வாந்தி உணர்வு ஏற்படுவதற்கு இந்த மூளைகளுக்கு பார்த்தீங்கன்னா தவறான சிக்னல்கள் அனுப்பப்படுவதற்கான காரணம். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மூளைகளை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும், இந்த பயணங்களின் போது ஏதாவது குமட்டல் வாந்தி உங்களுக்கு ஏற்படுதுன்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கும் இஞ்சி தேநீர் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில பேருக்கு காலையில் எழுந்தோடனே குமட்டல் பிரச்சனை இருக்கும். அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் குமட்டல் மற்றும் அப்புறம் பயணங்களின் போது நிறைய டிராவல்ஸ் டைமில் உங்களுக்கு இந்த வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வு, குமட்டல் பிரச்சனை இருக்குன்னா இஞ்சி தான் உங்களுக்கு நல்ல நிவாரணம் அளிக்கும். நீங்கள் இஞ்சி சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்வது, இஞ்சி வாசத்தை நீங்கள் நுகர்வது, அதே போல் இஞ்சி தேநீர் நீங்கள் எடுத்துக்கொள்வது எல்லாமே குமட்டல் மற்றும் வாந்தியை உங்களுக்கு சரி பண்ணிவிடும். அந்த குமட்டல் மற்றும் வாந்தியை வராமல் தடுக்கிறதுக்கும் அந்த நோய்கள்லேருந்து உடனே நீங்கள் விடுபடணும் அப்படின்னாலுமே இஞ்சியை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு டைம் பயன்படுத்திட்டு குமட்டல் வாந்தி நிற்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. தொடர்ந்து பயன்படுத்தும் போது குமட்டல் மற்றும் வாந்தி உங்களுக்கு கட்டுப்படுத்தப்படும். நல்ல நிவாரணமாக இஞ்சி உங்களுக்கு இருக்கும். சளி மற்றும் இருமல் பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நீங்கள் இஞ்சியை பயன்படுத்தலாம். குறிப்பாக அதில் இஞ்சி டீக்கு அதிக பங்கு இருக்குது. இஞ்சி டீ அல்லது இஞ்சி சாறுன்னு சொல்லுவோம். ஸோ அதை நீங்கள் தேனோட கலந்து குடிக்கும் போது சளி, தொண்டை கரகரப்பு மற்றும் இருமலுக்கு அது நல்ல மருந்துங்க. ஏன்னா இப்போ இந்த சளி இருமல்லாம் உங்களுக்கு ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் குறிப்பாக உங்கள் நுண்ணுயிர் தொற்றுகளால், இன்ஃபெக்ஷன்ஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்கீங்கன்ற அர்த்தம். இப்போ இன்ஃபெக்ஷன்ஸை நமக்கு க்யூர் பண்ணணும்னா உயர்தர கிருமி நாசினியை, ஒரு ஹை ஆன்டிபயோட்டிக்கை அங்கே நம்ம செலுத்தணும். இஞ்சி பார்த்தீங்கன்னா உயர்தர கிருமி நாசினி. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகும்னா சளி மற்றும் இருமல், தொண்டைகள் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை அதை அட்டாக் பண்ணி க்யூர் பண்ணுறதுனால தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, தொண்டை புண் இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அப்புறம் நுரையீரல் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதால அதன் காரணமாக ஏற்படக்கூடிய சளி மற்றும் இருமல் பிரச்சனையுமே இஞ்சி தேநீர் எதுவாக இருந்தாலுமே அது உங்களை சரி பண்ணிடும். விரைவில் சளி சரியாகணும்னா நீங்கள் இஞ்சி சாரோட நீங்கள் தேன் கலந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சளி இருமல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். தொண்டைக்கு அது கதகதப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ தொண்டை சார்ந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இஞ்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இஞ்சி பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை பராமரிக்குது. பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் கண்ட்ரோலாக தான் இருந்தால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ பிபின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்த அழுத்தம் அப்படின்றது நம்ம நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கம், அதுதான் நம்ம ரத்த அழுத்தம் சொல்லுவோம். நரம்புகள் இறுக்கமாக இருக்கும்போது நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடலுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்காது. அதே போல் கொலஸ்ட்ராலோடைய அளவு அதிகப்படியாக ரத்த நாளங்களில் படிந்திருந்தது அப்படின்னா ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடலுக்கும் கிடைக்காது, இதயத்துக்கும் கிடைக்காது. அப்போ கொழுப்பு படிவுகளை அகற்றணும், நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தணும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா பொட்டாசியம், நார்சத்தெல்லாம் கொண்டு இருக்கிறதால கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதனால் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதால இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதயம் தொடர்பான பிரச்சனைகளான மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க. இதனால் இதயத்தை நீங்கள் பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளை இஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ தினசரி உங்களுடைய உணவுகளை நீங்கள் இஞ்சியை சேர்க்கிறது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி காய்ச்சல் போன்ற நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா அந்த இம்யூன் பவர்
பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தப்படும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் வராமல் தடுக்கிறதுக்குமே இஞ்சி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இஞ்சியை வந்து நீங்கள் அளவாக எடுத்துக்கொண்டு இந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.